என் இனிய உறவுகளே, நாம் இன்று 9/4/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் அன்போடு நம்மை வழிநடத்தி வருகிறார். அன்னையோடும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி. தினம் நாம் வாசித்து கொண்டு வருவது 78, 25, 26, 27. இயேசுவின் பின் செல்வோம். இந்த தவ நாட்களில் கல்வாரிக்கு இயேசுவின் சுமையோடு நாமும் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய எல்லா சுமைகளையும் இயேசுவின் பின் தொடர்ந்து சென்று அவரோடு அந்த கல்வாரியில் நம்மை அறிந்து கொள்வோம். இதோ இன்று நாம் தொடரும் இன்றைய வாசகம் தானியேல் 3:14, 20, 24, 25, 28. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 8:31, 42. இயேசு நேபுக்கத்நேசர் அவர்களை நோக்கி, ஷாத்ராக், மேசாக், அபத்நேகோ, நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் அதை பற்றி அவர்கள் உண்மையாகவே நாங்கள் வணங்க மாட்டோம் என்ற முடிவோடு இருக்கிறார்கள். தீச்சூளையில் அவர்களை இட்டபோதும் அங்கு ஒரு தெய்வம் உலாவிக் கொண்டிருப்பதை அந்த அரசன் கண்டு வியப்படைந்தான். இயேசு வார்த்தைகளை நீங்கள் நம்பி நம் தந்தையை நீங்கள் உண்மையாகவே உண்மையின் என் சீடர்களாய் இருப்பீர்கள். ஏனென்றால் என் வார்த்தைகளை நீங்கள் கடைப்பிடித்தால் மட்டுமே நீங்கள் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள் என்று அவர்களிடம் வாதாட, நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரை போல் செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைக்க என்னை நீங்கள் கொல்ல முயன்றீர்களே என்று இப்படி யூதர்களிடம் இயேசு மேற்கொண்ட உரையாடல் அவர்களை நம்பிக்கையின் ஒளியை நோக்கி அழைப்பதற்காகவே. எனினும் அவர்கள் கடின மனதினராக இருந்தனர். ஆபிரகாமின் வழிமரபினர் என்று தங்களை விளம்பரப்படுத்தி கொண்டனர். எனினும் ஆபிரகாம் கொண்டிருந்த நம்பிக்கை இவர்களிடம் இல்லை. இறைமகனாகிய இயேசுவையே அவர்கள் எதிர்த்தார்கள், கொல்ல நினைத்தார்கள். பல நேரங்களில் நமது ஆணவம் நமது கண்களை மறைத்துவிடும். நம்பிக்கை ஒளியில் வாழ தளர்ச்சி என்ற பார்வை வேண்டும். எல்லா மனிதர்களுமே சுயநல காற்றை சுவாசிப்பவர்கள் தானே. யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் பிற நல காற்றை பிராணவாயுவாக இருந்து கொள்கிறார்கள். தன்னை நேசிப்பது தாராளமாகத்தான் இருக்கிறது. அடுத்திருப்பவரோ நேசிப்பது தான் அந்தி பொழுதை கனவாய் மறைகிறது. மலைநகர் எருசலேம் இருந்து 17 மைல் தொலைவில் கீழே உள்ள எரிகோ. இங்குத்தான் பயணமாகிறார் ஒருவர். கள்வர் வழிப்பறி நடத்தும் களியாட்ட பகுதி. பதுங்கியிருந்த கள்வர்கள் காட்டாற்று வெள்ளம் போல் சூழ்ந்தார்கள். அடித்து வேரோடு சாய்த்தார்கள். ஆடைகளை உரித்து கொண்டு இலைகளற்ற மரமாக்கினார்கள். குற்றியூர் கொலை உயிராக ஆக்கிவிட்டு போனார்கள். அவ்வழியே குரு வந்தார், லேவியர் வந்தார். நற்செயல்களில் நாயகராய் நடக்க வேண்டியவர்கள் கண்டதும் விலகி சென்று விட்டார்கள். சமாரியர் வந்தார். பரிவு பாசம் நரம்பாய் துடித்தது. அவரும் அதை கண்டு துடித்து அவரின் துன்பம் தனக்கு நேர்ந்தது என்று இதயம் தவித்தது. அவரின் வேதனை முனக்கால் இவரின் உயிரில் வலித்தது. காயங்களை தடவி கட்டுப்போட்டார், சாவடியில் சேர்த்தார். அருகில் இருந்த கனிவோடு கவனித்து கொண்டார். இம்மூவரில் எவர் அடுத்திருப்பவர் என்று அவர் கேட்டபோது என் மனம் உரைத்தது, நானும் சமாரியனாக மாற வேண்டும் என்று. ஆனால் கள்வர் நடுவில் அகப்பட்டவர் இந்த இயேசு என்று எனக்கு தெரியவில்லையே. என் உள்ளம் உதவி செய்ய ஊந்துகின்றது, என் உடலோ முன்னே செல்ல மறுக்கின்றது. சில கண்கள் பாவம் அவர், நீயாவது உதவி செய் என்கின்றன. பல கண்கள் அப்பா நான் தப்பித்தேன் என்று நிம்மதி அடைகின்றனர். அரை மனதோடு அருகே சென்றேன். வாய்ப்பு என் மீது சுமத்தப்பட்டது, பயன்படுத்தினேன். இன்று இயேசுவின் வரலாற்றில் நண்பனாய், நல்ல சமாரியனாய், அயலானாய் அழியாத இடம் கிடைத்தது. நல்லவனின் தனி சிறந்த வினாக்கள். அருகில் வாழும் மனிதனுக்கு நீ அயலானா? உடன் வாழும் உறவினனுக்கு நீ நல்ல சமாரியனா? நீ அறிஞனாய், கவிஞனாய், பணக்காரனாய் வாழ்வதில் நிறைவு இல்லை. அடுத்தவனுக்கு அயலானாய் மாறிவிடு. அயலானாய் நல்லாயனாய் வாழ்ந்து காட்டிய இறைவன் நானும் நல்ல சமாரியனாய் வாழ்ந்திட நாம் வரம் கேட்போம். அன்பு இறைவா, இந்த அதிகாலை வேளையில் எங்களை தட்டி எழுப்பி புதிய கிருபை தந்து இரவு முழுவதுமாக எங்களை பாதுகாத்து உம்முடைய வானத்துதர்களை எங்களை சுற்றி நின்று எங்களை பாதுகாத்து எங்களை இந்த காலை வேளையிலே இந்த விடியலை காண செய்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று யாரெல்லாம் தேவையில் உழல்கிறார்களோ தேவையை சந்தியும். எத்தனையோ பேர் இதோ
பிள்ளைகளுக்கு அட்மிஷனுக்கு பணம் இல்லாமல் தவிக்கும் ஒவ்வொருவரையும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்கும்போது, இறைவா, அவர்களுக்கு நீங்கள் உதவியாக இரும், அவர்கள் மத்தியில் இரும். அன்று நீங்கள் ஷாத்ராக், மேஷாக், அபத்னு என்று அவர்களுக்கு உதவியது போல இதோ இன்று இந்த எங்கள் மத்தியில் துன்பத்தில் வாழ்வோருக்காக நீங்கள் உதவி செய்யும். தேவைகளில் நீங்கள் கூட இரும். இதோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.